ஒரு லாதர் பானை நாங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு 4000 லிட்டர் நீர் தேவை. 2000 உங்களுக்கு தெரியுமா? ஒரு காரை மேனுஃபேக்சர் செய்கிறதுக்கு வந்து 4 லட்சம் லிட்டர் நீர் தேவை ஒரு காரை செய்கிறதுக்கு. ஒருக்கும் தெரியாது. தனிநபர் வருமானத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவில எல்லாம் சரியான ஹையாக தானே இருக்குது. ஒப்பீட்டளவில் எங்களோட 3-4 மடங்கு வந்து அவங்க இது கூடவா இருக்குது தானே. ஏன் அப்போ அவங்க முன்னுக்கு வரையிலாமல் இருக்கிறாங்க? இந்தியா வந்து இந்த பூமி இந்த அதாவது இந்த கேலக்சியில இந்த பூமி இருக்கும்படி இந்தியா அபிவிருத்தி அடையவே மாட்டுது. அதை நான் அடுத்து சொல்லுவேன். அதே மாதிரி இலங்கைக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்டா இலங்கை மக்களின் மனநிலை கொஞ்சம் வித்தியாசமானது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நீங்களும் அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு உலகத்திலேயே முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தொலைத்தொடர்பாடல் நிறுவனத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்படியான ஒரு நிலைமைக்கு எங்கட சமூகத்திலேருந்து எங்களை மாதிரி இளைஞர்களை அப்படியான இடங்களுக்கு உள்வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவு குவாலிஃபைடாக இருக்கோம்? சிபிஏ மற்றும் அல்ல குவாலிஃபிகேஷனில் பட்சம் எதிர்காலத்தில் ஒரு தொழிலுக்கு உங்களை தெரிவு செய்வாங்களா என்பது இனி இல்லை என்னை பொறுத்தவரையில். இப்போ இனி பார்க்க வேண்டியதும் கூட திறமை. அதாவது 5 பேர் இருந்தீங்கன்னா 5 பேரை விட நீங்கள் எப்படி வித்தியாசமாக செய்வீங்க. ஹவு கேன் யூ ஸ்டாண்ட் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து ஒரு தொழில்நுட்பம் ஒன்று வருதுன்னு சொன்னால் அது வந்து அந்த தொழில் சார்ந்த ஒரு சிலரை தான் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஏஐ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தொழில் வாய்ப்புகளுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டேன்னு சொல்லி இந்த ஏஐயை பற்றி சொல்லுங்கள். எப்படி இருக்க போகுது எங்களுக்கு இனி வர்ற காலங்கள் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உண்மையிலே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கன்செப்ட் பண்ணி நேற்று இன்றைக்கு வந்ததில்லை. கிட்டத்தட்ட 1969 இந்த கன்செப்ட் வந்துடுது. 69 எல்லாரும் சொல்லுவீங்கன்னா இந்த பூமி வந்து தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தானே புதுப்பிச்சு கொள்ளும்னு சொல்லுவீங்க. கடலில் வந்து ஒரு நுண்ணங்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பொலித்தீன் பிளாஸ்டிக் இப்படியான இதுகளை வந்து அதை வந்து என்ன செய்யணும்னா சாப்பிடும். அதை வந்து விரைவாக உக்க செய்யக்கூடிய ஒரு இதுன்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியணுன்றதுக்காக கேட்குறேன். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முதல் டெல்லியின் அவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 42 டிகிரி, இன்றைக்கு 50 டிகிரியாக இருக்குது. 50 டிகிரி ப்ளஸ். அப்போ ஏன் அந்த டெம்பரேச்சர் இப்படி மாறுதுண்டா வேறு ஒரு காரணம் இல்லை, எங்களோட மனித நடவடிக்கை மட்டும்தான். அதான் காரணம், வேறு ஒன்றும். சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்தே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கமே தவிர அடுத்த கட்டத்துக்கு எங்களால் போக முடியாமல் இருக்குது. எல்லாரும் சொல்லுவோம் இலங்கை வந்து இந்து சமுத்திரத்தின் முத்து, இயற்கை வளங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கு, இதை வச்சு கொண்டு இவ்வளவு செய்யலாம், இவங்க செய்கிறாங்க இல்லைன்னு. உண்மையாகவே நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை வச்சு என்னெல்லாம் செய்யலாம், எப்படி நாங்கள் முன்னேறலாம்? ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு ஒரு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அதுக்கு நீங்கள் பவரை சரியாக கொடுப்பீங்களான்னு சொன்னாலும் இல்லை. அல்ல நீங்கள் கொழும்புலேருந்து ஒரு சாமான நீங்கள் ஒரு 1 ஹவரில் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுலாமா? இல்லை, 5-6 ஹவர்ஸ் எடுக்கும். அப்படி வெளிநாடு எல்லாம் அப்படி இல்லை. 1 ஹவரில் அந்த சாமான கொழும்புலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் 1 to 2 ஹவர்ஸ் ட்ரைவ் மேக்ஸிமம். அப்படி சிச்சுவேஷன் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு யூகேன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். வாரம் இல்லாட்டி ஒவ்வொரு காணொளிகளையும் எங்களோட சமூகத்தில் தங்கள் துறைகளில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடிய வல்லுநர்களை எங்களோட யூகேன் நிகழ்ச்சியினூடாக மக்களுக்கு வெளிப்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த காணொளியில் நாங்கள் யாரோட கதைக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இலங்கையில் பிறந்து ஒரு தொலைத்தொடர்பாடல் இன்ஜினியராக தன் ஆரம்ப வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கு ஏசியா பசிபிக் ரீஜனுக்கே அவற்றை நிறுவனத்தில் முக்கிய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஜனா அண்ணாவோட தான் இன்றைக்கு இந்த காணொளி இருக்க போது, இந்த பாட்காஸ்ட் இருக்க போது. வணக்கம் அண்ணா. வணக்கம் சார். வணக்கம். ஜனா அண்ணா, இங்கே இருந்து நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்க. நீங்கள் இன்றைக்கு மலேசியா, இந்தியா, துபாய், ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகளுக்கு உங்களோட சொந்த இடத்துலேயே இருக்க முடியாத அளவுக்கு பிஸியாக நிறைய இடங்களுக்கு போய் கொண்டிருக்கீங்க. இந்த பயணம் எப்படி ஆரம்பமானது? உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்லுங்கள். நன்றி சாம். முதல்ல வந்து ஒரு இளைஞர், அதாவது எனர்ஜியாக உள்ள ஒரு இளைஞர் சமுதாயத்தோட கதைக்கிறதுல எனக்கு சரியான மகிழ்ச்சி. உண்மையில் சின்ன பிள்ளைகள் இப்படி ஒரு விஷயங்களை செய்கிறீங்க, உண்மையில் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. அதை சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் வணக்கம். உண்மையில் ஒவ்வொரு ஆக்களோட கரியரை பார்த்திங்கன்னா வித்தியாசமான கரியராக இருக்குது. இந்த கரியரில் வந்து நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து எனக்கு பொறியியல் சரியான விருப்பமாக இருந்தது. பொறியியல் படிக்கணுமெண்டு அப்போ பிரதேச யூனிவர்சிட்டியில் நான் பொறியியலை முடித்தேன். நான் அதில் எனக்கு இலத்திரனியல் பொறியியல் செய்தபடியால் நான் இலத்திரனியல் சம்மந்தமான ஃபீல்டில் போகணுமென்ற ஒரு ஆசை. அப்போ அதில் தான் நான் முதல்ல இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எனக்கு இலங்கையில் வேலை சொன்று கேட்கல இன்டர்நேஷ்னல் ஒரு கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எரிக்சன் என்று சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஓகே. உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. அப்போ அதில் சேர்ந்தபடியால் அந்த கம்பெனியால் நான் அதில் இந்த கரியரை டெவலப் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்தது. அதால் நான் அந்த கம்பெனியில் இருந்து நான் இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, மற்ற துபாய் இப்படியான நாடுகளில் வேலை செய்து இப்போ ஆஸ்திரேலியாவில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் வேலை செய்கிறது வந்து
அதாவது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நாங்கள் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி காய்ச்சி வந்துருக்கிறோம். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் காய்ச்சணும். இப்போ இருக்கிறது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு சீனியர் மேனேஜரை ஏசியா பசிபிக் ரீஜனுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன், மெல்பர்னில் பேஸ் பண்ணி. அதான் இந்த கரியரில் ஒரு ஷோர்ட் அறிமுகம். ஓகே, நீங்கள் இலங்கையில் இருந்த நீங்கள் வேறு நாடுகளில் இப்போ மலேசியா நிறைய நாடுகளுக்கு போயிருப்பீங்க. ஆஸ்திரேலியாவில் நீங்கள் செட்டில் ஆக வேண்டிய ரீசன் என்ன வந்தது? அங்கே நின்று செட்டில் ஆனீங்க? நல்ல ஒரு கேள்வி தான் உண்மையில். எனக்கு உண்மையில் நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில் எனக்கு துபாய் விட்டு வேறு உண்மையில் விருப்பம் இல்லை. அது வந்து எல்லாருக்குமே தெரியும், துபாய் ஒரு ஹெவன் அண்ட் லக்ஸரி கண்ட்ரி. நிறைய இதுக்கு டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாலும் எனக்கு இப்போ பள்ளியில் இருக்கிறேன். இப்போ வேண்டிய எதிர்காலத்தை பார்க்கல வந்து ஓகே ஆஸ்திரேலியாவில் வந்து நான் அங்கே நிரந்தரமாக இருக்கலாம் என்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருந்தது. அந்த இடத்துல எங்களை கம்பெனியும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிட்டோம். அப்போ நான் ஃபேமிலிக்கும் அந்த விருப்பமாக இருந்தபடியே நான் ஆஸ்திரேலியாவில் போய் இருக்கிறேன். பட் இப்படி இருந்தாலும் என்ன கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா தான். நான் ஒரு கொஞ்ச காலம் முடிய ஐ வாண்ட் டு கம் பேக் தான் இந்த குறிக்கோள். இப்போ ஒரு கொஞ்சம் காலம் எங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் செட்டில் ஆக மட்டும் அங்கே இருக்கிற மட்டும் தீர்மானிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு தொடர்பாடல் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறீங்க. ஏசியா பசிபிக் ரீஜனுக்கே வந்து நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்க. முக்கியமான ஒரு பெரிய ஒரு பதவி. அதுவும் நீங்கள் இலங்கையில் இருந்து ஒரு இலங்கை தமிழராக நீங்கள் அங்கே போய் ஷைன் பண்ணி இருக்க ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்கிறது நாங்கள் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்பாடல்ன்றது வந்து 3G 4G 5G அண்டு இப்போ வந்து அடுத்த 7G கேட்டகரிக்கு போகிற அளவுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருக்குது. என்ன எங்களோட இலங்கை வந்து இப்போ 5Gக்கு இன்னும் வரையில்லை, 4G என்ற இதிலே இருக்காங்க. இதுண்ட நன்மை தீமைகளை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் இப்போ நீங்கள் அதில் வேலை செய்கிறதால கேட்குறோம், நன்மை தீமைகளை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் தர முடியும். ஏன்னா ஒரு பக்கத்துலேருந்து நாங்கள் பார்ப்போம், எங்களோட பக்கத்துலேருந்து பார்க்க இல்லை அது பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் உங்களோட ஒரு நிறுவனத்துலேருந்து பார்க்க அது வேறு மாதிரியான ஒரு பார்வையாக இருக்கலாம் தானே, அதால் கேட்குறேன். நல்ல ஒரு கேள்வி சார். உண்மையில் தொடர்பாடு, அதாவது கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் ஒரு பெரிய ஒரு கடல் தான் நான் சொல்லுவேன். அப்போ டெலிகம்யூனிகேஷன் ஆரம்பிச்சிலேருந்து இன்றைக்கு எத்தனையோ புரட்சிகள் டெவலப்மெண்ட்ஸ் வந்துருக்குது. அதில் 2G 3G நீங்கள் சொன்ன மாதிரி 5G 6G எல்லாம் காய்ச்சி வந்துருக்கிறோம். இப்போ 5Gயில் இருக்கிறோம். இப்போ 6Gயும் ஆல்ரெடி எங்களோட கம்பெனியை பொறுத்தவரையில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்து இந்த ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஆஃப் டெக்னாலஜியை வெளியிடுறது நாங்களாம். அதாவது எரிக்சன் தான் லீடிங் கம்பெனி இந்த வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷனை பொறுத்தவரையில். நிறைய பேருக்கு சோனி எரிக்சன் ஃபோனுன்ற வகையில் தெரியும். ஆனால் இது நாங்கள் என் யூஸரோட ஒர்க் பண்ணாடியே அது எல்லாருக்கும் பொதுவாக நாங்களே தெரியாது. அப்போ நீங்கள் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் வந்து பார்க்குற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அநேகமாக எரிக்சன்லேருந்து தான் வண்டி இருப்பேன். அப்போ இந்த தொழில்நுட்பத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இப்போ நார்மலாக 2G 3Gன்றது வந்து அதாவது அட்வான்ஸ் நெட்வொர்க் அட்வான்ஸ்மெண்ட் என்று சொல்கிறது. நான் எங்களோட லேமன் லாங்குவேஜில் காய்ச்சின்னு சொன்னால், இப்போ நீங்கள் டேட்டா பாய்க்கிறீங்க, ஃபோன் பாய்க்கணும். முந்தையெல்லாம் நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ்க்கு இல்லாமல் ஒரு சார்ஜ் பண்ணுவீனம், ஒரு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து 2GB ஸ்பீடில் இருக்குது, 100 Mbps 200 Mbps அந்த ஸ்பீடில் வருது. அப்போ இது எப்படி வருதுன்னு சொன்னால், ஒரு டெக்னாலஜியும் டெவலப் பண்ணி கொண்டு வரைகளில் வந்து வேறு விதமான அணுகுமுறைகளை அந்த டெக்னாலஜியில் பாய்க்கிறோம். இப்போ ஜிபிஆர்எஸ் சிஸ்டம்னு சொல்கிறது முந்தி இருந்தது. இப்போ இது வந்து இந்த ஃப்ரேம் நெட்வொர்க், இப்போ வந்து டிரெக்ட் கம்யூனிகேஷன், நிறைய புது டெக்னாலஜி அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறோம். அதில் தான் நாங்கள் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை அடையக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே 5Gயை பற்றி கதைக்கிறோம். ஆனால் 5Gயை பார்த்தீங்கன்னா இப்போ 4Gலேருந்து இப்போ 2G 3G 4Gக்கு வந்த மேட்டர்கள் வந்து 4Gலேருந்து 5Gக்கு வேற இல்லை. அது வந்து என்யூசரை பொறுத்த வரையில் வந்து அது பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்காது. என்னென்னு சொன்னால் அது வந்து கூட தொழில் சம்பந்தமான தொழிற்சாலைகள் சம்பந்தமான, இப்போ அது IoTன்னு சொல்கிற இன்டர்நெட் திங்ஸ் அப்படியான நியூ ஃபீச்சர்ஸ் தான் அதை கொண்டிருக்க தவிர தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய மேட்டரை கொண்டு வரேன். இப்போ 6Gயை பார்த்தீங்கன்னா அதுலேயும் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் தான் வரப்போகுது. இப்போ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால், இப்போ அதாவது ஆப்ரேட்டர்ஸை பொறுத்தவரை, இப்போ டயலாக் மொபைல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் அவையை பொறுத்தவரை அவைக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு பேக்கேஜை வேண்டைகளில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜை வேண்டைகளில் 4G உள்ள பேக்கேஜை வேண்டைக்கு ஒரு $1000 பேக்கேஜ்னு சொன்னால் 5G ஒரு 1200 தான் இருக்கும். அதுக்கு 2000 rupees நீங்கள் பே பண்ண ரெடி இல்லை. அப்போ கம்பெனி வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவன் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணித்தான் இந்த 5G டெக்னாலஜி போகணும். ஆனால் அதுக்கு வர ரெவென்யூ வந்து சரியான குறைவாக இருக்குது. அப்போ இப்போ உலகம் முழுக்க வந்து எல்லா ஆப்ரேட்டர்ஸும் வந்து பார்க்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை வந்து எப்படி நாங்கள் 5Gயால் வேறு மாற்றத்தை கூட்டலாம் என்ற ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அப்போ அதுக்கு தான் இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ ஜூபராலேயோ அல்லது பேங்காலேயோ வேறு அடிஷனல் டேட்டாவால் எப்படி இந்த கம்பெனிக்கு ரெவென்யூ வருமென்ற ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ ரெவென்யூ கம்பெனிக்கு வராவிட்டால் இனி அங்கால 6G 7Gக்கு போகும்ன்றது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ அது அப்படி அந்த பெரிய மேட்டங்கள் இல்லை. அப்போ நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் ரிட்டர்ன் இல்லாட்டி புது டெக்னாலஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அப்போ அதுதான் இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியராக இருந்து நீங்கள் ஒரு தொடர்பாடல் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்கு அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது எப்படி?
அதான் எல்லாருக்கும் வந்து இன்ஜினியர் ரெண்டைகளை வந்து வீடு கட்டுறா இன்ஜினியர்னு சொல்கிறது உண்மையிலே இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிய கடல். இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியா பொறுத்தவரையில் வந்து கெமிக்கல் இன்ஜினியர், ப்ரொடக்ட் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் நிறைய இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் இருக்குது. இப்போ அதே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் படித்தது எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அப்போ நாங்கள் அந்த ஃபீல்டில் போகக்கூடிய வாய்ப்பு என்ன கிடைச்சது. இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் போனாங்கள் தான் இந்த கட்டிடங்கள் கட்டுறது, பாலங்கள் அமைக்கிறது, ஸ்ட்ரக்சர் செய்கிறது, அந்த விஷயங்களை செய்வோம். இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த சோப் ப்ரொடக்ஷன், கெமிக்கல் ப்ரொடக்ஷன், அதாவது மருந்துகள் உற்பத்தி, இந்த விஷயங்கள். மற்றது மெக்கானிக்கல்னு சொன்னால் எல்லா வாகனங்கள் சம்மந்தமான இன்ஜினியரிங். மற்ற ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங்னு சொன்னால் பிளேன் சம்மந்தமான இன்ஜினியரிங், ஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். இன்ஜினியரிங்கில் வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து மல்டி டிசிப்ளின் என்ற ஒரு கேட்டகரியே வருது. இப்போ வந்து சேலஞ்சிங்கான காலம் தானே. இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் மட்டும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் சேலஞ்ச் பண்ண இயலாது. அப்போ நீங்கள் ஒரு மல்டி டிசிப்ளினராக வரணுமென்றது தான் இப்போது எதிர்பார்ப்பு. இப்போ அந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தால் நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் என்றது தான் இந்த கன்செப்ட். ஓகே, நீங்கள் ஒரு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர்ன்றதை தாண்டி நீங்கள் ஒரு சிறந்த என்ன சொல் சூழலில் முக்கியத்துவம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனி மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எங்களோட என்வயோன்மெண்ட்டை பார்க்க குறிப்பாக இலங்கையை எடுத்துக்கொள்வோம். இந்த பிளாஸ்டிக் பாவனைகளாக இருக்கட்டும் சரி, இல்லாட்டி சூழல் மாசாக இருக்கட்டும் சரி, வெளிநாடுகளில் எக்ஸாம்பிளுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் இந்தியாவில் இருந்து மாசு புகை இங்கே வந்து மாஸ்க் போட்டு கொண்டு தெரியுங்கன்னு சொல்லி எங்களோட அரசாங்கம் எங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு வந்து சுற்றுச்சூழல் வந்து மாசடைகிற அளவுக்கு வந்துட்டு. உங்களோட கணிப்பு எப்படி இருக்குது? எங்களோட சூழலை நாங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னால் எப்படியான செயற்திட்டங்களை நாங்கள் கையாளணும்? உண்மையில சூழல் நல்ல ஒரு கேள்வி சாமி. என்று சொன்னால் இந்த விஷயங்கள் வந்து நிறைய ஆக்கள் அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை. இப்போ அண்மையில் ஒரு நண்பன் இந்தியாவில் இருக்கிற அவரோட பேசினான். அவர் வந்து டெல்லியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முதல் டெல்லியின் அவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 42 டிகிரி, இன்றைக்கு 50 டிகிரியாக இருக்குது. 50 டிகிரி ப்ளஸ். அப்போ ஏன் அந்த டெம்பரேச்சர் இப்படி மாறுதுன்னா வேறு ஒரு காரணம் இல்லை, எங்களோட மனித நடவடிக்கை மட்டும்தான். அதுதான் காரணம், வேறு ஒன்றும். எல்லாருமே வந்து நாங்கள் நல்லா வரணும்னு சொல்லி நாங்கள் மணி ஏர்ன் பண்ணணும்னு முக்கியம் தான். அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்க என்விரான்மெண்ட் வரை பார்க்குறேன் இல்லை. அதாவது சூழல் வந்து பாலன்ஸ் சூழல் கட்டாயம் முக்கியம் தானே. நீங்கள் ஒரு உங்களுக்கு சூழலில் வர பிரச்சனால உங்களுக்கு உடல்நல குறைவு இருந்தால் நீங்கள் எவ்வளோதான் மணி ஏர்ன் பண்ணாலும் வாழ இல்லாது. இப்போ சூழல் அண்டைகளை வந்து அதாவது நீர் எப்படி உங்களுக்கு சுத்தமான நீர், சுத்தமான காற்று, அளவான வெப்பம், அளவான காற்று, இப்படியான எல்லா விஷயங்களும் சமப்பட்டு இருந்தால் தான், எல்லா சமநிலையும் சரியாக இருந்தால் தான் உங்களோட மனிதன் வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே சொன்ன மாதிரி இந்தியாவில் வர பிரச்சனைகள் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறால வளிமண்டலத்தால் வந்து நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வரும். அப்போ சூழல் மாசுபாடு, அது ஏர் பொல்யூஷன்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் இந்தியாவில் சில இடங்களில் போயிட்டு நீங்கள் ஒரு திருவியில் வெளியில் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஹோப் வந்துடும். ஏன்னா அந்த அவ்வளோத்துக்கு அந்த சூழல் வந்து பொல்யூஷன், சரியான பொல்யூஷன் இருக்குது. அப்போ இலங்கையை பொறுத்தவரை முந்தைய அவ்வளோத்துக்கு இருக்கே இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த சூழல் மாசாடு கூடிக்கொண்டு வருது. அப்போ நீங்கள் சொன்ன பிளாஸ்டிக் பானை சரியான ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிளாஸ்டிக் வந்து நீங்கள் ஒரு மண்ணுகளை போட்டால் ஒரு மில்லியன் இயர்ஸுக்கு வந்து உக்கி போகாது. அதான் அப்போ பிளாஸ்டிக் பானை நாங்கள் முழுதாக இல்லை. இப்போ இந்த உதாரணமாக நாங்கள் இந்த டொய்ஸை எடுத்தால் கூட பிள்ளைகள டொய்ஸில் இருந்து இந்த பிளாஸ்டிக் கோப்பைகள், பாத்திரங்கள் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் இயன்ற அளவு இல்லை பண்ணோம்னு சொன்னால் சூழல் மாசடைக்கு அது முக்கியமாக. ஏதாவது நீங்கள் அழிக்கவே இல்லாது. அப்போ ஆனால் என்ன வியாபார நோக்கத்துக்காக நிறைய அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நாங்கள் சூழலை நாங்கள் எப்படி பாதுகாக்கணும்னா அது ஒவ்வொரு மனுஷன் கையிலையும் இருக்குது. மற்றது இந்த விஷயங்கள் நாங்கள் பள்ளிக்கூட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அதை சின்ன பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும். அதாவது சூழலை நீங்கள் எப்படி பாதுகாக்கணும். அப்போ தான் எங்கள் எதிர்கால சந்ததியும் வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை வாழக்கூடிய சிச்சுவேஷன்களும் இருக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வெப்ப சமநிலை, நீர் சமநிலை, வாயு சமநிலை, இப்படி எல்லா சமநிலையும் நாங்கள் சரியாக இருந்தால் தான் எங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எல்லா இன்டர்நேஷனலில் 0 கார்பன் திட்டம் நிறைய சூழல் பாதுகாப்பு திட்டங்களை மேற்கொள்ளணும். ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுதா அல்லது சரியாக மானிட்டர் பண்ணப்படுதான்னு சொன்னால் அது கேள்விக்குறி தான். ஒரு சின்ன ஒரு கியூரியோசிட்டியில் கேட்குறேன். கிட்டடியில் ஒரு ஃபேஸ்புக்கில் பெரிய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று உலா வந்தது என்னென்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவீங்கன்னா இந்த பூமி வந்து தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தானே புதுப்பிச்சு கொள்ளும்னு சொல்லுவீங்க. கடலில் வந்து ஒரு நுண்ணங்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பொலித்தீன், பிளாஸ்டிக் இப்படியான இதுகளை வந்து அதை வந்து என்ன செய்யணும்னா சாப்பிடும். அதை வந்து விரைவாக உக்க செய்யக்கூடிய ஒரு இதுன்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியணுன்றதுக்காக கேட்குறேன். உண்மையில் இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வயிற்று எடுத்தீங்கன்னு சொன்னால் கல்லை போட்டாலும் அந்த வயிற்றுல கரையுமோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பிளாஸ்டிக்கை போட்டால் அந்த வயிற்று கரையுமோ? இல்லை. அதே மாதிரி பூமியில் வந்து இந்த மண்ணுக்குரிய மண் ஒரு மேஜிக். என்ன போட்டாலும் ஊக்கி போகும்.
ஆனால் பிளாஸ்டிக் சில விஷயங்களால் உப்பி போகாது. அதே மாதிரி தான் அப்படியான விஷயங்கள் இருந்தாலும் இப்படி நிறைய கதைகள் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடலில் வந்து பிளாஸ்டிக்காலேயோ பிளாஸ்டிக் விலையால் பிளாஸ்டிக் நூல்களால் சாகிற உயிரினங்கள்லாம் அதிகமே தவிர அதிகம் சரியான ஆனால் பிளாஸ்டிக்கை உண்டு வாழ்கிற உயிரினங்கள் என்ன பொறுத்தவரை இன்னும் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. அப்படி உயிரினம் வாழ்றக்கூடிய சாத்தியக்கூறும் இல்லை. ஏன்னா அதில் உள்ள மூலக்கூறுகள் பிளாஸ்டிக்கில் உள்ள மூலக்கூறுகள் வந்து எந்த வகையிலும் எந்த உயிரின வாழ்க்கைக்குமே ஒத்து வராது. அப்போ அந்த விஷயத்தை நான் விடப்பட மாட்டேன். அந்த விஷயத்தை ஓகே, ஒரு சூழலில் நேயம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளாக உங்களோட பார்வையில் சொல்லுங்கள். இப்போ இலங்கை வந்து நாங்கள் இப்போ சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்தே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லி கொண்டிருக்கமே தவிர அடுத்த கட்டத்துக்கு எங்களால் போக முடியாமல் இருக்குது. குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த 2019 கொரோனா வந்து எங்களோட எக்கனாமிக் கிரைசிஸ் எல்லாம் அந்த நேரத்துல எல்லாம் நாங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாண்டு எங்களுக்கு கேள்வி நாங்களே யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. எங்கிட்ட இல்லாமல் சரியாக பின்னுக்கு போயிட்டோம். அப்படி ஒரு நிலைமையில் இருந்த நாங்கள் இன்றைக்கு வந்து எல்லாரும் சொல்லிக்கணும், இலங்கை வந்து இந்து சமுத்திரத்தின் முத்து, இயற்கை வளங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கு, இதை வச்சு கொண்டு இவ்வளவு செய்யலாம், இவங்க செய்கிறாங்க இல்லைன்னு. உண்மையாகவே நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை வச்சு என்னெல்லாம் செய்யலாம், எப்படி நாங்கள் முன்னேறலாம்? நீங்கள் கேட்ட கேள்வி பெரிய ஒரு ப்ரோட் கேள்வி. அந்த பாயிண்ட் என்ன சொன்னீங்க, நல்ல பாயிண்ட். அதை வரவே இருக்கிறேன். என்னென்றால் இப்போ நாங்கள் அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வளர்ச்சி அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் வந்து இத்தனையோ வருஷமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் தான் இருக்குது. இன்னும் அபிவிருத்தி அடையலை. சரியான பாயிண்ட் சரிங்க உண்மையில். அதில் இலங்கையும் உண்டு. ஆனால் இலங்கை பற்றில இந்த சண்டை நடந்தது ஒரு பிரச்சனை இருக்கலாம். இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு முக்கிய தேவைன்னு சொன்னால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கணும். மற்றது பாலிசி ஃப்ரேம்வொர்க், கவர்மெண்ட்டின் பாலிசிஸ். இப்போ சிங்கப்பூர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நாடு டக்குன்னு முன்னேறி அபிவிருத்தி அடைஞ்சது காரணம் அந்த நாட்டின் பாலிசியும் அவங்களோட டெக்னாலஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரெண்டு ரீசன் தான். அதாவது நான் தொழில்நுட்பத்தில் எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்ற விஷயமும் மற்றது நாட்டில் அந்த கவர்மெண்ட்டின் பாலிசி ஃப்ரேம்வொர்க் அண்ட் கவர்னன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்பவும் சரியாக இருந்தால் நாடு அபிவிருத்தி ஒரு இடவில் கூட வரும். என்னை பொறுத்தவரையில் இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதாவது போக்குவரத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அது சரியான போராக இருக்குது. அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அது பெரியான போராக இருக்குது. இப்போ பவர் கட் ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பவர் சரியான இல்லை. ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு ஒரு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அதுக்கு நீங்கள் பவரை சரியாக கொடுப்பீங்களான்னு சொன்னால் இல்லை. அல்ல நீங்கள் கொழும்புலேருந்து ஒரு சாமான நீங்கள் ஒரு 1 ஹவரில் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுடலாமா? இல்லை, 5-6 ஹவர்ஸ் எடுக்கும். அப்படி வெளிநாடு எல்லாம் அப்படி இல்லை. 1 ஹவரில் அந்த சாமான கொழும்புலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் 1 to 2 ஹவர்ஸ் ட்ரைவ் மேக்ஸிமம். அப்படி சிச்சுவேஷன் இல்லை. அப்போ அபிவிருத்தி அடைக்கிறது வந்து நாடு அபிவிருத்தி அடையணும்னா அதுக்குடைய பேசிக்ஸை வந்து நாங்கள் சரியாக கொண்டு வரணும். அதுக்கு முக்கியம் வந்து இந்த பாலிசி. அதாவது இப்போ கவர்மெண்ட் எப்படித்தான் மாறினாலும் சிஸ்டம் மாறக்கூடாது. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை கவர்மெண்ட் எல்லாம் போல 6 அமைச்சர் வந்தாலுமே சிஸ்டம் ஒரு நாளும் மாறாது. சிஸ்டம் சரியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே என்ன, 6 அமைச்சர் வந்து கல்வியை கொள்ளையை மாற்றுவார், பொருளாதார கொள்ளையை மாற்றுவார், காசை அடிப்பார். காசு அடிக்கணும்னா அந்த காசை பிரிண்ட் பண்ண சொல்லுவார், மாறுவார். அப்படி எல்லாம் வந்து கண்ண பிரச்சனைகள். அதாவது சரியான பாலிசியையும் கொள்கைகளையும் இந்த கவர்னன்ஸையும் நாங்கள் செயல்படுத்தினோம்னு சொன்னால் எந்த நாடும் மிக விரைவாக அபிவிருத்தி அடையும். அப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட். இந்தியா வந்து இந்த பூமி இந்த அதாவது இந்த கேலக்சியிலே இந்த பூமி இருக்கும்படி இந்தியா அபிவிருத்தி அடையவே மாட்டுது. அதை நான் அடுத்து சொல்லுவேன். அதே மாதிரி இலங்கைக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இலங்கை மக்களின் மனநிலை கொஞ்சம் வித்தியாசமானது. அப்போ நிச்சயமாக நாங்கள் அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்லலாம். என்றாலும் அதுக்குரிய அவேர்னஸை வந்து நாங்கள் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? பள்ளிக்கூடத்தில் படிப்பிலேருந்தே கொடுத்து கொண்டு வரணும். அப்போ தான் எல்லாருமே அதை நோக்கி போய்கொண்டிருக்கல வந்து எல்லாருக்குமே அது நன்மையை தரும். இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு லேபரில் இருந்தாருன்னா, ஒரு இன்ஜினியராக இருந்தாலும், டாக்டராக இருந்தாருன்னா தே ஆர் ஏர்னிங் லாட் ஆஃப் மணி. என்ன இப்போ இங்கே வந்து அப்படி இல்லை தானே. இப்போ நாடு அபிவிருத்தி சொன்னால் ஒரு தரமே கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாருமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் இல்லை அதை என்ன குவாலிட்டி ஆஃப் லிவிங் வாழ்க்கை, நல்ல சொந்த வாழ்க்கை தரத்தில் நாங்கள் வாழலாம். அதான் நீங்கள் சொன்னோன்னா நான் டக்குன்னு சிரிச்சிட்டேன். ஆனால் எனக்கு சிரிக்க தான் ஒரு கேள்வி வந்தது. இப்போ தனிநபர் வருமானத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவிலெல்லாம் சரியான ஹையாக தானே இருக்குது. இங்கே ஒப்புட்டளவில் எங்களோட 3-4 மடங்கு வந்து அவங்க இது கூடவாக இருக்குது தானே. ஏன் அப்போ அவங்க முன்னுக்கு வரையிலாமல் இருக்கிறாங்க? இல்லை அது யாரு கூட இருக்குண்டா, இந்தியாவில் உள்ள ஒர்க் ஃபோர்ஸில் வந்து ஒரு 10% தான் அது இருக்குது. ஓகே. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஏன்னா அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லை. அது ஒரு பெருமையான விஷயம் இல்லை என்ன பொறுத்தவரையில். சைனா வந்து அதில் வின் பண்ணிட்டேன், செகண்டாக வந்துட்டேன், முன்னுக்கு இருந்த விஷயம். இப்போ இந்தியாவை முன்னுக்கு தள்ளிப்பட்டுட்டேன். அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிடில் கிளாஸ், அதாவது பவர்ட்டி, அதாவது மிடில் கிளாஸ்ன்ற ஒரு கம்யூனிட்டி இல்லை. அதாவது ரிச் கிளாஸும் மிச்சம் முழுக்க பவர்ட்டி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வறுமையில் கோட்டுக்கிட்ட வாழ்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்தியாவில் உள்ள சனத்தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% லெஸ் வந்து மிகவும் குறுகிய வருமானத்திலான் வாழினேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டுப்பீங்களா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ அல்லது பெரிய ப்ரொஃபஸர் வந்து உண்மையில ஹை சேலரி 3-4 மடங்கு சேலரி இருக்குத்தான், இல்லைன்னு சொல்லல. அந்த கம்யூனிட்டி அப்பவும் அப்படித்தான் இப்பவும் அப்படி நல்லா தான் வாழுது. ஆனால் இந்தியாண்ட பொருளாதார கொள்கையோ அல்லது இந்தியாவில் உள்ள இந்தியாண்ட வளர்ச்சி, அதாவது தனிநபர் வருமானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அவரேஜாக மிகவும் குறைவாக தான் இப்போ இருக்குது. ஓகே. இப்போ எங்களோட பகுதிகளில் இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லாட்டி நோர்தர்ன் ரீஜன் எங்களோட பக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஐடின்றது வந்து நிறைய இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் வந்து நிறைய இங்கே வந்து கொண்டிருக்கு. நீங்கள் சொன்னோன்னு தான் எனக்கு திருப்பி இன்னொரு கேள்வி வருது. ஒருவேளை நாங்களும் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையை எதிர்நோக்குவோமா? ஒரு 10% ஆட்கள் தான் அந்த பெரிய வருமானத்தை எடுப்பாங்க, மிச்சம் 90% ஆட்களும் சரியான குறைந்த வருமானத்தில் அனுப்பிப்போம். அப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை என்றால் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவும் இலங்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து மிடில் கிளாஸ் இந்த அவரேஜ் சரியான கூட. அதாவது ரிச் கிளாஸ் கொஞ்சம் இருந்தாலும் மிடில் கிளாஸ் வந்து பெரிய ஒரு பேண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 50 to 60% வந்து மிடில் கிளாஸ். அது இவ்வளோ இருந்தது. இப்போ கொஞ்சம் அதாவது அண்மையில் நடந்த அந்த பொருளாதார பிரச்சனை அது கொஞ்சம் குறைஞ்சிடுது. அதாவது கொஞ்சம் மிடில் கிளாஸிൻ്റെ நம்பர்ஸ் குறைஞ்சி அது கொஞ்சம் வறுமை கோட்டுக்குள்ளே உள்ள விகிதாசாரம் கூடிக்கொண்டு வருது. ஆனால் அவரேஜாக இந்தியாவோட பெரிய வித்தியாசம் பண்ணுதுன்னா மிடில் கிளாஸிൻ്റെ போர்ஷன் அந்த பங்கு வந்து சரியான கூட இலங்கையில். இந்தியாவில் ரிச் சரியான குறைவு, போர் சரியான கூட. அப்போ இலங்கை ஒரு நாள் அப்படியான பிரச்சனை எதிர்நோக்காது. ஆனால் எப்போ எதிர்நோக்காது, நாங்கள் பொருளாதார கொள்கைகளை சரியான முறையில் வழிநடத்தி சரியான கொண்டு போனால் அப்படின்னு சொன்னால் இந்த புதிய அரசாங்கத்துக்குள்ள சரியான பொருளாதார கொள்கைகளை முன்னெடுத்து சரியான வகையில் நாட்டை அபிவிருத்தி செய்தோம்னு சொன்னால் இலங்கை இன்னும் முன்னேறி சிங்கப்பூரை கூட விஞ்சி வளர்கிற வாய்ப்பு இலங்கைக்கு இருக்குது. ஏன்னா இலங்கை ஒரு சிறிய நாடு, கொஞ்சம் மக்கள், லிட்ரேச்சர் ரேட்டில் 4th in the world. நாங்கள் 97%. we are very proud to say. அந்த உலகத்தில் உள்ள லிட்ரேச்சரி ரேட் அறிவியல் திறமையில் கணக்கெடுப்பா 97% வந்து இலங்கை இருக்குது. இந்தியா 49 பிளேஸில் இருக்குது. டிஃப்ரெண்ட் நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். அப்போ ஏண்டா இலங்கை ஒரு கல்வித்தரமான நாடு, நல்ல மக்கள் வாழ்கிற மலையாள நாடு. அப்போ விளைவாக அபிவிருத்தி அடைவது வந்து ஒரு சாத்தியமான விடயம் தான் என்னை பொறுத்தவரையில். இப்போ கல்வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து படித்த ஆட்களுக்கு வந்து இந்தியா மாதிரியே இப்போயும் போராட்டம் செய்து கொண்டிருக்காங்க. பல்கலைக்கழகத்தில் படித்த ஆட்களுக்கு, பட்டதாரிகளுக்கு சரியான வேலை இல்லை. ஒரு A-level படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் இப்படியான பிரச்சனைகளால் நாங்களே போகணும்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு எங்களோட கல்வி முறையோ சரி, எங்களோட உலக பொறிமுறை வந்து இருக்குது. இது வந்து எதிர்காலத்தில் ஒருவேளை பல்கலைக்கழகத்துக்கே போக தேவையில்லை, நாங்கள் ஏலே படிக்க தேவையில்லை, நாங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களே படித்து அந்த டிகிரியை பெற்றுக்கொள்ளாமன்ற நிலைமைக்கு எங்களோட மாணவர்களை, எங்களோட இளைஞர்களை தள்ளக்கூடுமா? இது ஒரு பெரிய கேள்வி. இப்போதைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இப்போதைய கல்வி நிலையை பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து கல்வி முறை வந்து சரின்னு தான் சொல்ல மாட்டேன். இப்போ எல்லாருமே நாங்கள் முந்தைய ஒரு காலத்தில் வந்து இன்ஜினியர் டாக்டராக படித்ததான் நீங்கள் இல்லாட்டி டூ ஓட் லைக் அந்த மாதிரி எல்லாருமே இல்லாட்ட நாங்கள் அம்மா அப்பா என்ன நாங்கள் பிள்ளை இன்ஜினியர் டாக்டராக வரணுமென்ற ஒரு குறிக்கோள். இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஃபீல்டில் போனாலும் கூட நீங்கள் முன்னுக்கு வரலாம். ஆனால் இலங்கையில் கல்வி முறையில் வந்து நிச்சயமாக தொழில் சார்ந்த கல்வியாக மாற்ற வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இலங்கையில் இருக்குது. ஆனால் அந்த முக்கியத்துவம் இன்னும் வரையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி Oracle, கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போய்க்கல போத சிவியை பார்க்குறதே இல்லை. சிவி உங்களுக்கு தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அண்மையிலே இந்த ஒரு நண்பன் ஒரு வேலை செய்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து பெரிய ஆர்கனைசேஷன் அதில் ஒரு ஜொப்புக்கு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு 700 CVs 700 CVs அவர் ரிசீவ் பண்ணியிருந்தேன். அந்த 700 CVயில் வந்து எப்படி ஒரு CV நீங்கள் பிக் பண்ணுவீங்க? பிக் பண்ணல, அது என்ன கஷ்டம். அப்போ யூ ஹேவ் டு மேக் இட் டிஃபரெண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ். அப்போ அது 700 கிட்ட ஷார்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 300 CV வந்து அந்த ஜொப்புக்கு தரமானதான் இருக்குது. 300 பேரை எடுக்கணும். அப்போ ஹவு கேன் யூ பிக் ஒன்? பெரிய சேலஞ்சிங் தானே. அப்போ சிவியை வச்சும் நல்ல குவாலிஃபிகேஷனில் வச்சும் எதிர்காலத்தில் ஒரு தொழிலுக்கு உங்களை தெரிவு செய்வாங்களா என்பது இனி இல்லை என்னை பொறுத்தவரையில். இப்போ இனி பார்க்க வேண்டியதும் கூட திறமை. அதாவது 5 பேர் இருந்தீங்கன்னா 5 பேரை விட நீங்கள் எப்படி வித்தியாசமாக செய்வீங்க? ஹவு கேன் யூ ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் தான் இம்பார்ட்டன்ட். அது கல்வி சார்ந்திருக்கலாம், உங்களோட பேஜ் திறமை, உங்களோட டீம் ஒர்க்ஸ், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து இனி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து புத்தகத்தை எடுத்து வாட்சி நீங்கள் 9 எடுத்து 3 எடுத்துகிட்டு போய் யூனிவர்சிட்டியில் டாப் பண்ணி எந்த பிரயோசனமும் இல்லை என்ன பொறுத்தல இருக்குது, குறைவாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே இப்போ யூனிவர்சிட்டியில் டாப் பண்ணாக்கள்லாம் இன்றைக்கு சிஇஓவாக இருக்கிறாங்கடா இல்லை. ஆனால் யூனிவர்சிட்டியில் வந்து லோவர் கிளாஸில் இருந்தாக்கள் எல்லாரும் குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தாலும் இன்றைக்கு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறேன். என்ன வந்து உங்களோட மற்ற ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னு இருந்தால் உங்களுக்கு என்ன பொறுத்தவரையில் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனோட அடிப்படை கல்வியோட வந்து உங்களோட மற்ற திறமைகளை ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட குறிக்கோள் அல்லது உங்களோட கரியரில் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். அதுதான் முக்கியம். இப்போ கல்வி முறைன்றது தேவை. எப்படியான கல்வி முறை தேவை? அந்த கல்வி முறையில் வந்து இன்றைய காம்படிஷனில் சேலஞ்சிங் ஏரியாவில் இன்றைய காம்படிஷன் நிறைய பேர் இருக்குது. முந்தைய ஒரு ஜொப்புக்கு 10 பேர், இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிறேன். அதில் நீங்கள் உங்களை எப்படி வேறுபடுத்தலாம் என்றதை இந்த காலத்து பெற்றோர் தங்களை பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர் மட்டுமில்லை, ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு தாங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயத்தை இல்லைவா அச்சீவ் பண்ணலாம். ஓகே.
உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நீங்களும் அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி உலகத்திலேயே முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு தொலைத்தொடர்பாடல் நிறுவனத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்படியான ஒரு நிலைமைக்கு எங்கட சமூகத்திலேருந்து எங்களை மாதிரி இளைஞர்களை அப்படியான இடங்களுக்கு உள்வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவு குவாலிஃபைடாக இருக்கணும்? அகெயின் அந்த நல்ல கேள்வி. நான் அது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் நல்ல கேள்வி சாம். உண்மையிலே இப்போ முதல் சொன்ன மாதிரி தான் நீங்கள் மற்றவர்லேருந்து உங்களை வேறுபடுத்தலாம். இப்போ நீங்கள் நான் என்ன பெருமைப்படுத்தணும்டா இல்லை எந்த விஷயத்தை சொல்லணும்னு நான் சொல்ல வரையில்லை. இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யூனிவர்சிட்டியில் இருந்த காலத்தில் இருந்தே நான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி UK பிரான்ச்சில் வந்து ஒரு மெம்பராக சேர்ந்து அதில் இருந்து நான் நிறைய சிங்களாக இருந்தாலும் நான் தமிழாக இருந்தாலும் கூட நான் அதுக்குள்ளே சேர்ந்து அதில் ஒரு கமிட்டி மெம்பராக வந்து அதில் இருந்து நான் இப்போ இந்த ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக வந்து இப்போ நான் எங்களோட லோக்கல் ஸ்ரீலங்கா பிரான்ச்சு ஜெனரல் செக்ரட்டரியாக வந்திருந்தேன். அதில் இருந்ததால் வந்து நான் இலங்கையில் உள்ள எல்லா கம்பெனியும் உள்ள பெரிய ஆக்களோடையோ அல்லது எல்லா மினிஸ்டர்ஸோடைய என்ன ஆக்களோடையும் ஈஸியாக பேக்கக்கூடியது இருந்தது. ஏன்னு சொன்னால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷனாக கொடுத்துருந்தது. அதெல்லாம் வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணி செய்தேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக்ஸ் போகிறதுல கதைக்கணும்னு சொன்னால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் படித்த திறமையாலேயோ அல்லது எனக்குள்ள திறமையாலேயோ நான் இதை கொண்டு வர இல்லை. இப்போ நார்மலாக வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அதை நாங்கள் சரியாக பாவிச்சு கொள்ளணும் அதுதான். இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டில் பொறுத்தவரையில் வந்து இப்போ நான் வந்து கரியர் அட்வைசராக இருக்கிறேன். இப்போ இன்ஜினியரிங் கொஞ்சம் UKயால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு கரியர் அட்வைசராக இருக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா இன்ஜினியர்ஸும் வந்து தங்களோட இன்ஜினியர்ஸ் லெவலில் சார்ட்டர் இன்ஜினியர்ஸுக்கு மாற்றணும்னு சொன்னால் நான் ஒரு என்னோட கரியர் அட்வைஸ் எடுக்கலாம். நான் ஒரு விஷுவல் அட்டெண்ட் கரியர் அட்வைசர். அதே மாதிரி IIT UKலே வந்து அதே இதில் இருக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வேண்டாம், இப்போ நீங்கள் வந்து எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ நீங்கள் செய்கிற ஃபீல்டிலோ அது சம்பந்தமான துறைகளில் வந்து எங்கெங்கே சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டோம்னு சொன்னால் உண்மையில் முந்தி சொல்லுவாங்க எல்லாருக்குமே சிங்களாக்கள் தான் அது அப்படி என்று இல்லை. இப்போ நாங்கள் தமிழ்நாட்டு போய்கள் வந்து அவங்க ஒரு வேறுபாடும் இல்லாமல் என்ன ஒரு ஒனர் செக்ரட்டரியாக கொண்டு விட்டவன் அவை சிங்களாக்கள் தமிழாக்கண்டே பார்க்கல ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி. அப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னு இல்லை இதை பற்றி கதைக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை வரைகள் நீங்கள் அதை சரியாக பாவிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஒரு வேண்டிய ஒரு இடத்துக்கு வரலாம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் போயிருந்தாலும் கூட ஒவ்வொரு மீட்டிங்கில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்களும் கதைக்கிற விதம் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஆள் வித்தியாசமாக கதைப்பார். எங்களுக்கு அவரை அட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் அட்ராக்ட் பண்ணுறது ஸ்டாண்ட் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அப்போ அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் எப்பவுமே வந்து நீங்கள் எங்கெங்கே என்கேஜாக இருக்கிறீங்களோ அங்கங்கே உங்களை நீங்கள் வேறுபடுத்த பார்க்கணும். அது முக்கியம். அப்போ மற்ற சரியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தணும். உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். மற்றது உங்களை நீங்கள் வித்தியாசமாக காட்டணும். அப்படியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக உங்களை ஹைலைட் பண்ணி பார்க்கலாம். அதான் முக்கியம். ஏன்னா இது இனி போய் இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து இனி இளைஞர் சமுதாயத்தை இப்போ நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் எங்களை இளைஞர் செய்து வந்து வந்துட்டு சொன்னால் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் இப்போ வந்து கொண்டு தான் இருக்கும். அடுத்தது வந்து இந்த வளங்கள் என்ற இதில் வந்து நீரின்றி அமையாத உலகண்டுவாங்க. நீர் தான் மிக முக்கியமான இது. என்ன உணவுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான மனிதன் அடிப்படை தேவையாக வந்து நீர் இருக்குது. எதிர்வரும் காலங்களில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஐநா வந்து சொல்லியிருக்காங்க 2050 காலப்பகுதி அளவில் நீர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனைகளை பற்றி சொல்லுங்கள். இது எங்களோட வளங்கள் எப்படி இருக்குது, நீர் வளங்கள் எப்படி இருக்குது என்று சொன்னால் இப்போ வடக்கு மாகாணத்தை எடுத்தோம்னா யாழ்ப்பாணத்தில் வந்து ஆறுகளே இல்லை. எங்களோட சுண்ணாம்புக்கல் பாறைகள் நிலத்தடி நீரை உறிஞ்சிறதால எங்கள்கிட்ட வந்து ஆறுகளே இல்லை. அப்போ யாழ்ப்பாணத்தில் பெருமளவான மக்கள் வந்து வடக்கு மாகாணத்தில் பெருமளவான மக்கள் சரிவாக இருக்கிறது வந்து யாழ்ப்பாணம் மாவட்டம் தான். அப்போ எங்களுக்கு வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்போகுது. இந்த வளத்தை பற்றி சொல்லுங்கள். நான் இந்த இலங்கை யாழ்ப்பாணம் மட்டும் வரும்போது நான் நீரை பற்றி ஒரு அதான் நீர் வளம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வரேன். இப்போ நார்மலாக நீர் வந்து இங்கே சொன்ன மாதிரி ரெஃப்ரிஜரேட் ரிசோர்ஸ், அதான் நீர் இல்லாமல் உங்களோட $1 மில்லியன் இருந்தாலும் 1 லிட்டர் நீர் குடிக்க இல்லையா அதில் வேர்த்து இல்லை. அதானே. அப்போ நீர் வந்து கட்டாயம் நீர் இல்லாமல் வாழவே இல்லை. அப்போ நீர் சமநிலை குழம்புறதால எங்களோட நீர் இந்த அவைலபிலிட்டி வந்து குழம்பிடும். இப்போ இன்றைக்கு நான் முதல் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உலகத்தில் உள்ள நீரை எடுத்திங்கன்னா 97% வந்து என்ன உலகத்தில் உள்ள மொத்த பூமி உருண்டையில் வந்து 90% நீராக இருக்குது. அந்த 90% வந்து நீரின் வந்து 97.5 வந்து உவர் நீர். 97.5 2.5% தான் நன்னீர். அந்த 2.5ல் வந்து எங்களுக்கு 1%, அதாவது மொத்த நீர் வளத்தின் 0.0003% நீர் மட்டும்தான் நாங்கள் பாவனைக்கு இருக்கிறோம். அந்த நன்னீர்ல வந்து மிச்சம் எல்லாம் ஐஸ் ஸ்கோராக இருக்குது, அதாவது அன்ரீச்சபிளாக இருக்குது. அப்போ நான் ரீச் பண்ணக்கூடிய நீர் எவ்வளோ இருக்குது மொத்த நீர் அளவில் 0.000003%. அப்போ இதை சொன்னால் எங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கோ இல்லையோ.
அந்த நீரில் தான் நாங்கள் சாப்பாடு செய்தால் என்ன, வயலுக்கு இறைச்சால் என்ன, தோட்டம் செய்தால் என்ன, வீட்டில் பாவச்சான குடிச்சான குளிச்சான எல்லாம் அப்போ இருக்குது. அப்போ நாங்களும் அந்த விஷயத்தில் நீர் வந்து மிகவும் முக்கியம் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு ராதல் பானை செய்கிறது உங்களுக்கு எவ்வளோ நீர் தேவைன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு ராதல் பானை நாங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு 4000 லிட்டர் நீர் தேவை. 2000 உங்களுக்கு தெரியுமா? ஏன் அந்த பான் கோதுமையை வளர்த்து உருவாக்கி கொண்டு பானை முடிக்க உங்களுக்கு 4000 லிட்டர் தீயில் ஒரு பானை தேவை. ஒரு காரை மேனுஃபேக்சர் செய்கிறதுக்கு வந்து 4 லட்சம் லிட்டர் நீர் தேவை ஒரு காரை செய்கிறதுக்கு. ஒருக்கும் தெரியாது பானைக்கு என்ன கொஞ்சம் தண்ணி நீங்கள் நினைப்பீங்க. அது மாதிரி ஒரு கிலோ ரச்சியை உருவாக்குறதுக்கு 15000 லிட்டர் தண்ணி தேவை. ஏன்னா அதை எப்படி உருவாகணும், அவ்வளோ நீரை ஸ்பெண்ட் பண்ணித்தான். உண்மையில டொமஸ்டிக் யூஸ் வந்து ஒன்லி 5% தான், இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் தான் 95% இருக்கு. அப்போ நீரிண்ட பவன் எக்கச்சக்கமாக போய் கொண்டிருக்கு. அது எங்கே போய் முடிய போகணும்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த சந்தையில் வந்து 43% ஆஃப் த பீப்புள் 43% ஆஃப் த பீப்புள் வந்து அவைக்கு நல்ல நீருக்கு அக்சசபிளே இல்லை. 24% ஆஃப் பீப்புளுக்கு வந்து கிழமைக்கு 3 லிட்டர் நீர் தான் கிடைக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் உலக சனத்தோட அரைவாசி வந்து நீருக்கு தட்டுப்பாடத்தான் இப்போ இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை இன்னும் வேர்ஸாக போகும். இப்போ அதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதுக்கு நிறைய காரணம். நீர் வளச்சூழல் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆறு இருக்குது. அரைவாசி ஆறு குப்பையாக தான் இருக்குது. அதை பாவிக்க இல்லை. அரைவாசி அதுக்கு வீடை கட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்தில் வந்து நீர் மாசடைவு, நீரின் வளம் பற்றாக்குறை, நீர் சமனில் குழம்புறது, இப்படி நிறைய விஷயங்களால் வந்து எங்களுக்கு நீர் இல்லாமல் போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீரை நாங்கள் எப்படி பாதுகாக்கணும்ன்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டை குளிக்க கூட சில பேர் பைப்பு திறந்து போட்டு ஒரு மணி நேரம் குளிப்பேன். இல்லை அப்படி குளிக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் குளிச்சுட்டு ஒரு நாள் 5 நிமிஷம் குளிச்சிக்கிட்டாலே உண்மையாக காணும். அது உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ சிறு துளி பெருவெள்ளம் தானே. அப்போ நீரை நாங்கள் நிச்சயமாக மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீர் சமனில் குழம்பினால் எங்களுக்கு எல்லா விதமான சமநிலையும் எங்களுக்கு குழம்பிடும். இப்போ நீரை பொறுத்த வரையில் இப்போ நீங்கள் ஓகே சொன்னது மாதிரி இப்போவே அந்த தட்டுப்பாடு வந்துடுது. ஆனால் இன்னும் பெரிய பிரச்சனை நாங்கள் எதிர்நோக்க போகிறோம். இப்போ சில பேர் சொல்லி நம்ம வந்து டிசாலினேஷன் பிளான், அதாவது இந்த கடல் நீரை நாங்கள் எப்படி மாற்றி எடுக்கிறது, கடல் நீரை நன்னீராக மாற்ற செயல்முறை, அதை நீங்கள் ஒரு பிளானில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விசாரம் வரும். என்னென்னு சொன்னால் அந்த பிளான் வந்து நீரை வந்து அப்படியே மென்பரையில் போட்டு பிழிஞ்சு தான் அந்த உப்பை எடுத்து தான் எடுக்கிறோம். அது சரியான ஒரு டிடிஎஸ் ப்ரோசஸ். அது ஈஸியான வேலை இல்லை. அப்போ அதுக்கு வந்து இன்வெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இலங்கைன்ற ஒரு ஜிடிபின்னு அரைவாசி வேலை உங்களுக்கு வந்து ஒரு பிளான் போடுறாரு. அவ்வளோ ஒரு காஸ்டான விஷயம். இப்போ அதை நாங்கள் ஈஸியாக எல்லா நாடுகளும் செய்யக்கூடிய மாதிரி இல்லை. அப்போ இருந்தாலுமே வந்து ஒரு கொஞ்சம் நீரை அப்படி உருவாக்குறது வந்து நிறைய அதாவது ஒரு ப்ரோசஸ் ஓரியன்ட் ஒர்க். அப்போ அதை நாங்கள் காலப்போதில் தொழில்நுட்ப மாற்றங்களை வரலாம், இல்லைன்னு சொல்லி இல்லை. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் எவ்வளோ விரைவாக அந்த விஷயங்களை செய்யலாம்ன்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் இருக்குது. இப்போ சொல்யூஷன் வந்து நாங்கள் நீரை பாதுகாக்கணும், எப்படி பாதுகாக்கணும், நீர் அசுத்தமாக நாங்கள் எப்படி குறைக்கணும் என்பதை நாங்கள் பள்ளிக்கூட லெவலில் இருந்து, நான் திருப்பி இதையும் சொல்கிறேன்னு சொன்னால், அதாவது அவேர்னஸ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பள்ளிக்கூட லெவலில் இருந்து பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து வந்தோம்னால் பெருசாக வரைகளை உங்களை மாதிரி எங்களை மாதிரி வரைகளை வந்து ஓகே தண்ணியை நாங்கள் குடிச்சிட்டு ஊற்றக்கூடாது. உங்களை ஒரு உதாரணம் சொல்லுறேன். இப்போ கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முதல் வந்து ஜப்பானில் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டுன்ற ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கண்டியில் வேற ஒரு கேர்ளுக்கு. ஏன் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. ஏன்னா அந்த கேர்ள் என்ன செய்தான்னு சொன்னால் கண்டியில் உள்ள எல்லாருக்கும் ஒரு நாள் டீ சேவ் பண்ணுவாங்க. அப்போ அப்படியே பார்த்து கொண்டு வந்தால் சில பேர் டீயை கொஞ்சம் குடிப்பினும், சில பேர் ஃபுல்லாக குடிப்பினும், சில பேர் கொஞ்சத்தை குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடும். அப்போ இப்படி எல்லாரும் ஒப்சர்வ் பண்ணி பார்த்து எல்லாரும் ஸ்டடி பண்ணி பேருந்து டீ குடிக்க வராங்க. அவைக்குரிய டீயே பார்த்து கொண்டே கொடுத்தாங்க. அப்போ அதால் எவ்வளோ மணி சேவ் பண்ணியிருக்கிறான், எவ்வளோ நீரை சேவ் பண்ணிக்கிறான்றது பெரிய ஒரு இதை சேவ் பண்ணிக்கிறான். அதை பார்த்து அவருடைய பெஸ்ட் எம்ப்ளாயி டொயோட்டாவிலே கொடுத்துருக்காங்க ஜப்பானில். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே நாங்கள் எங்களோட நீரை மட்டுமில்லை எல்லாத்தையும் நாங்கள் தேவைக்கு மட்டும் பாய்ச்சோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை ஈஸியாக வாழலாம் என்றதான் என்னுடைய ஒரு கருத்து. சரியான கருத்து. தொழில்நுட்பம்ன்றது இன்றைக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டிருக்கு. ஏஐ என்றது ஃபுல்லாக டொமினேட் பண்ண வலிக்கிட்டு இப்போ நீங்கள் இதுக்கு முதல் இன்டர்வியூக்கு முதல் கதை கேட்க சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வந்து ஒரு தொழில்நுட்பம் ஒன்று வருதுன்னு சொன்னால் அது வந்து அந்த தொழில் சார்ந்த ஒரு சிலரை தான் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஏஐ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தொழில் வாய்ப்புகளுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டேன்னு சொல்லி, இந்த ஏஐயை பற்றி சொல்லுங்கள். எப்படி இருக்க போகுது எங்களுக்கு இனி வர்ற காலங்கள், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இது நல்ல கேள்வி சாம. திருப்பி என்னென்னு சொன்னால் உண்மையில் இது வந்து எல்லாட்ட மனதில் உள்ள ஒரு பெரிய கேள்வி. இப்போ பாருங்களா, இப்போ முந்தி வந்து ஒரு தொழில்நுட்ப புரட்சி, டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் வரைகளை வந்து அது இப்போ டெலிகாமாக இருக்கலாம், அல்லது மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், அந்தந்த துறை சம்மந்தம், அல்லது மருத்துவமாக இருக்கலாம், அந்தந்த துறை சம்மந்தமான மாற்றங்கள்லாம் இருக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு தமிழில் சொல்கிறது. இப்போ அது வரைகளை வந்து அது வந்து எல்லாருடைய
தொழில்கள் சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கை முறைகளையும் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. உண்மையிலே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கன்செப்ட் பண்ணி நேற்று இன்றைக்கு வந்ததில்லை. கிட்டத்தட்ட 1969 இந்த கன்செப்ட் வந்துடுது. 69 வந்துடுது. அப்போ அதுலேயே நாங்கள் என்ன அந்த உருவாக்கின பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் வரையில் அப்போ இருந்தே அந்த கன்செப்ட் இருக்குது. அப்போ நாங்கள் எப்படி இப்போ மிஷின் லேர்னிங் மிஷின் லாங்குவேஜ் என்று வரைக்கலாம் நிறைய அப்படி டெவலப் பண்ணி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டென்ட் இப்போ என்னென்னு சொல்கிறது ஜென் ஏஐ என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென் ஏஐ அதாவது கண்டென்ட் கிரியேட்டர் ஆட்டோமேட்டிக்கலாக திங்க் பண்ணி அவர் எல்லாம் செய்வார். அப்போ அந்த விஷயத்தை பார்க்கல இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றியில் கோடிங்கை ரைட் பண்ணுறோம். அப்போ இனி எதிர்காலத்தில் வந்து எல்லா இப்போ டீச்சர்ஸ் அல்லது டாக்டர்ஸ் ஈவன் டாக்டர்ஸையும் கூட இப்போ நார்மலாக ஒரு ஜென்ரல் விஷனை பாதிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு டாக்டர் இல்லாத ஒரு அறைக்கு போனால் உங்களுக்கு ஏஐ வந்து உங்களை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி உங்களோட இடத்துல எங்கெங்கே சரியான இடத்துல என்ன பிரச்சனை அக்யூரேட்டாக அதை அசம்ஷன் பேஸே பண்ணாது அக்யூரேட்டாக ஸ்கேன் பண்ணி உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி வேறு நீங்கள் எடுத்தீங்கன்னா உடனே வருத்தம் மாறும். அதாவது இப்போ டாக்டரை நான் கூட சொல்ல வரையில்லை. ஆனால் டாக்டர் ஹியூமன் தானே. அவர் நீங்கள் திங்க் பண்ணி அசியூம் பண்ணி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பார்த்து மருந்தாரை விட உங்களை அக்யூரேட்டாக ஸ்கேன் பண்ணி எங்கே எந்த மூலையில் எங்கே பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகுது. அப்போ அது ஒரு பிரச்சனை. மற்றது டீச்சிங் வந்து உங்களை ரோபோட்ஸ் வந்து டீச் பண்ண போகுது. உங்களை அக்கௌண்டிங் ஜாப்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்போ அக்கௌண்டிங் அதெல்லாம் ஒரு சிங்கிள் கிளிக்கிலே எல்லா விஷயம் நடக்கும். அப்போ நாங்கள் வந்து இதால் வந்து பணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு முறை இப்படி நடந்திருக்கு, நாங்கள் மாற்றங்கள் நடந்தது, மாற்றம் வந்து கொண்டே இருக்குது, மாற்றம் ஒன்றே மாறாது. அதான் இயற்கையான. அப்போ நாங்கள் வந்து ஏஏ வரைக்குள்ள புதுவிதமான ஜாப்புகளும் கிரியேட் பண்ணப்படும். அப்போ அதுக்கு நாங்கள் அப்படியான இதுக்கு வந்து நாங்கள் எங்களை தயார்படுத்தணும் மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து எல்லாருமே தாங்கள் ஏஐக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏஐக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாது. இல்லாட்ட ஏஐ ரெடி என்ற கன்செப்ட் கம்பெனிஸ் வராட்டி அது வந்து முன்னுக்கு வரையலாம். அப்போ கம்பெனி மட்டும் இல்லை, நாங்களும் வந்து ஏஐ ரெடினஸை நாங்கள் உருவாக்க வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியர்ஸுக்கு வந்து நாங்கள் டேட்டா ஒரு வேலை இல்லா போனால் டேட்டா சென்டர்ஸ் வரப்போகுது, ஒரு ரொபோட்டை பில் பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்க போகுது, அப்படி நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள் வரும். அப்போ அதை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படுத்தணும்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் வரும். ஆனால் நிச்சயமாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்மையில் கழிப்பறவங்க மைக்ரோசாஃப்ட்டில் வந்து 1500 பேரை நிப்பாட்டினவங்க என்றால் ஏஐ இன்ட்ரெஸ்ட் பண்ணாலும் மட்டும். அதை மாதிரி ஒரு ஆக்கலே அப்படி நிறைய கம்பெனியில் கிட்டத்தட்ட பேரியல் போய்கொண்டே இருக்குது. ஆனால் அதை நாங்கள் எப்படி சமாளிக்கலாம், அதுக்குரிய மாற்றம் என்னென்னு தீர்ந்தோம்னா கட்டாயம் அதுக்கு தீர்வு இருக்குது, இல்லையாண்டு இல்லை. ஆனால் பாதிப்பு இருக்குமென்றது உண்மை. ஆனால் அந்த பாதிப்பு நீண்ட காலத்துக்கு இருக்காது. அதுக்குரிய மாற்றங்களும் புதிய தொழில்நுட்ப முறைகளும் உருவாக்கி கொண்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ உங்களோட அனுபவத்தை வச்சு கொண்டு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு தொலைத்தொடர்பாடல் இன்ஜினியர் என்ற விஷயத்தில் நாங்கள் தொடங்கி இருந்தாலும் நான் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு விட தெரியுது. அதுக்குரிய சரியான விடயங்களை உங்களோட அறிவை வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்க. எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்துறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால் அப்படி தான் நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 பேர் கேட்கல. நான் எனக்கு அப்போ ரேடியோ தானே 10 பேர் கேட்க எனக்கு ரேடியோ திருத்த தெரியும். இப்போ என்ன சொன்னால் என் அப்பா கிட்டத்தட்ட ஒரு ரிப்பேர் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருந்தபடியா ஏன்னா சின்னல்ல இருந்து வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், எல்லா விஷயம் அறிஞ்சு வைக்கொண்டு ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ நீங்களோட கதை கேட்கல வந்து நான் எனக்கு இந்த விஷயம் தெரியல, நான் இப்போ அதை பார்த்து ஓகே இதை பற்றி லேர்ன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்கல நான் அதை சொல்லக்கூடிய இருக்கணும்ன்றது தான் என்ற ஒரு விஷயம். இப்போ நார்மலாக இப்போ ஓவராலாக வந்து உலகத்தில் என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் வரப்போகுது, இப்படியான மாற்றங்கள் வரப்போகுதுன்ற நான் இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு அது என்ற ஒரு ஃபேஷன் என்று சொல்லலாம். அதால் வந்து நீங்கள் ஒரு என்ன விஷயத்தாக்களை கதை கேட்கலையும் வந்து நான் அதை அவையோட சேர்ந்து கதைக்கூடிய ஒரு தன்மை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த தொழில் நான் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணுறேன். நார்மலாக நிறைய கண்ட்ரிஸுக்கு போயிருக்கிறேன், நிறைய ஆக்களை மீட் பண்ணியிருக்கிறேன். இந்த தொழில் சம்மந்தமாக சரி, அல்ல இன்ஜினியரிங் சம்மந்தமான கான்ஃபரன்ஸுகள் சரி, மற்றது பப்ளிக் ஸ்பீக்கிங் சரி, மற்றது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஒரு ஸ்பீச் ஒன்று செய்து நான் ஜெனிவா போகிற ஒன்றில் உண்டு. அப்படி நிறைய இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணி நிறைய நுழைச்சிகளை ஆக்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த விஷயங்களை வந்து நான் எப்பவும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதுக்காண்டி நான் எனக்கு எல்லாம் தெரியுமெண்ட் இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் எப்பவும் அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும்ன்றது என்னோட ஒரு விருப்பம். ஓகே அண்ணா, இவ்வளோ நேரம் கதைச்சிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. கதைக்கு இன்னும் கதைக்கணும் போலான் இருக்கு. நன்றி அண்ணா, உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த பாட்காஸ்ட்டுக்கு இந்த இன்டர்வியூக்கு இந்த இடத்துக்கு எங்களோட சஹோ கிரியேஷன்ஸுக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையதுக்கு தீர்வுகளை சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எப்படி நாங்கள் அவேர்னஸை கையாள வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நன்றி அண்ணா, இந்த இடத்துக்கு வந்து மீண்டும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மற்றொரு யூகேன் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ.